அனைவருக்கும் வணக்கம் நண்பா. வெல்கம் பேக் டு அவர் டிஎன் வேலைவாய்ப்பு சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரேஷன் கடைக்கான வேலைக்கான இன்டர்வியூ அப்படின்றது பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. ஸோ நேற்றுக்கு பார்த்திங்கன்னா இன்டர்வியூ நடந்தது. அதற்கான கேள்விகள் என்ன மாதிரி கேட்டிருந்தாங்க, என்னென்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இன்டர்வியூ அப்படின்றத அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய அனுபவங்கள் பார்த்திங்கன்னா எப்படி கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது போக பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ அதையுமே பார்த்துக்கிறோம். அடுத்தடுத்து நீங்கள் இன்டர்வியூ போகிறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த தகவல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 டைமாக இன்டர்வியூ அப்படின்றத கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மார்னிங் பேட்ச் அண்ட் ஆஃப்டர்நூன் பேட்ச். ஸோ 2 பேட்சுமே கம்பைன் பண்ணி என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ஃபீட்பேக் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே கம்பைன் பண்ணி சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே சேர்த்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தடுத்து இன்டர்வியூ போகிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பஸ். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதன் மூலயமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ இன்டர்வியூ ப்ராசஸில் எப்படி இருக்குன்ற கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அதாவது சர்டிஃபிகேட் டீட்டெயிலில் ஒரு சில பேர் டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த டவுட் நம்ம கிளாரிஃபிகேஷன் பண்ணிடலாம். அதாவது முதல்ல உங்களுக்கான அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றது நியூ அப்டேட் பண்ணது இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஓல்டு சர்டிஃபிகேட் இல்லை நியூ சர்டிஃபிகேட் இருக்கான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்கள் அது முடிஞ்சளவு ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு வாங்குற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொன்னால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓல்டு சர்டிஃபிகேட் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் ஆனால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நியூ அப்டேட் பண்ணிருங்க அப்படின்ற ஒரு தகவலுமே மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க இன்றைக்கி போனவங்ககிட்ட. ஸோ அந்த மாதிரி தான் நேற்றுக்கு கேட்டிருந்திருக்காங்க. உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் ஆன்லைனில் என்னென்ன அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணிக்கோங்க. செல்ஃப் அட்டஸ்டட் மஸ்ட் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஜெராக்ஸ் காப்பியில் ஒரிஜினல் வெரிஃபை பண்ணுறாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு ஆன்லைனில் நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் எல்லாமே சரியாக இருக்கா, சர்டிஃபிகேட் நம்பர் சரியாக இருக்கா, உங்களுடைய நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றது வெரிஃபிகேஷன் பண்ணியிருந்திருக்காங்க இன்றைக்கி. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வேறு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் அடிஷனல் பீரியாடிக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா பீரியாடிக் சர்டிஃபிகேட் எல்லாமே கரெக்டாக இருக்கா, முன்னுரிமைக்கு நீங்கள் பேசிஎம் அப்ளை பண்ணிக்கிங்க, இல்லை ஆதார் ஓட்டர் இதுக்கு அப்ளை பண்ணிங்க, மாற்றுத்திறனாளிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா சர்டிஃபிகேட்டில் அந்த மாதிரி செக் பண்ணுறாங்க. ஸோ சர்டிஃபிகேட் ப்ராசஸ் இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் அப்படின்றது பண்ணுறாங்க. அதற்கப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்டர்வியூ பேனலுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ப்ராசஸ் இருக்குது. ஸோ இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 hour அந்த மாதிரி ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த ப்ராசஸ் அப்படின்றத மூவ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங் பேட்ச் அண்ட் ஆஃப்டர்நூன் பேட்ச் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அப்படின்றவங்க பார்த்திங்க அப்படின்னா அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு கேட்டிருந்திருக்காங்க, அவங்களுடைய அந்த படித்ததுக்கு சம்மந்தமாக ரிலேட்டட் கேட்டிருந்திருக்காங்க கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணி சொல்லியிருந்தோம். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய நீங்கள் செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்குறப்ப நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதோடைய ரிலேட்டடாக சப்ஜெக்ட்டில் பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த கொஸ்டின் கம்பல்சரி ஒரு கொஸ்டினாகவே கேட்டுறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்குறப்ப அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன டிகிரி மேஜராக கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அதனுடைய டிகிரி ரிலேட்டாக இருக்கக்கூடிய ஒரு சில கொஸ்டின்ஸ் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது பேசிக்காகவே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. நேற்று அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க, இன்றைக்கி அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதே மாதிரி இந்த ஃபோட்டோ ரிலேட்டட் பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் அப்படின்னு கேட்டேன். அதாவது உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்கிற ஃபோட்டோ அப்படின்றது ஒரு 3 அல்லது 4 ஃபோட்டோ கையில் வச்சுக்கோங்க. அதேமாதிரி 2 செட் ஜெராக்ஸ் காப்பி அப்படின்றதுமே நீங்கள் கையில் வச்சுக்கணும். அதை செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்றது நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ஃபோட்டோ உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் என்ன அந்த ஃபோட்டோ கொடுத்துருக்கீங்களோ அதேமாதிரி ஃபோட்டோ ஒரு 4 ஃபோட்டோ வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தோம்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்றது ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் அது கேட்டாங்கன்னா நம்ம கொடுக்குறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அடுத்து இப்போ என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, இம்பார்ட்டனாக என்னென்ன கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கணும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துடலாம். அதாவது என்ன கொஸ்டின் கேட்டிருந்திருக்காங்கன்னா தமிழ்நாட்டோட மாநில விலங்கு எது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ வரையாடு அப்படின்றது அதற்கு சரியான பதில் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து அதாவது இந்த பச்சை அரிசி புழுங்கல் அரிசிக்கு உண்டான வேறுபாடு என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு. அதே மாதிரி ஒரு மூட்டை என்பது எத்தனை கிலோ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த அரிசி சர்க்கரை இந்த மாதிரிலாம் இறங்குது இல்லையா, அதில் ஒரு மூட்டை அப்படின்றது எத்தனை கிலோ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ 50 கிலோ அது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சர்க்கரை பார்த்தோம் அப்படின்னா அந்த மூடையில் இறங்க இப்போ என்ன கலரில் பார்த்திங்கன்னா அந்த சாக்குப்பை இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதேமாதிரி இப்போ கூட்டுறவுத்துறை செயலாளர் யார் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் கூட்டுறவுத்துறை ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய ரேஷன் கார்டு இருக்கு இல்லையா, அது என்ன டைப் ரேஷன் கார்டு, நீங்கள் என்னென்ன பொருள் வாங்குறீங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் இப்போ கரண்ட்டாக நீங்கள் என்ன கார்டு யூஸ் பண்ணுறீங்க, அது என்ன டைப் ஆஃப் கார்டில் இருக்குது, நீங்கள் என்னென்ன பொருள் மந்த்லி அதுக்கு வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அமைச்சர்கள் நேம், அதாவது மினிஸ்டர்ஸ் நேம் கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தோம் மினிஸ்டர்ஸ் நேம் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி. இல்லை கூட்டுறவுத்துறை அமைச்சரோட நேம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் இருந்தாங்களே அவருடைய பேர் என்ன அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லேட்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின். அது மாதிரி மின்சாரத்துறை அமைச்சர் இப்போ யார் இருக்காங்க, வேளாண் துறை அமைச்சர் யார், இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுமாதிரி உணவுத்துறை அமைச்சர் இப்போ யார் இருக்காங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே
பார்த்திங்கன்னா நீங்கள் பேசிக்காக வந்து மினிஸ்டர்ஸ் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் நேம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது போக வந்து அடிஷ்னலாக உங்களுடைய மாவட்டத்தில் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன போஸ்டிங்கில் இருக்காங்க, ஸோ அவங்களுடைய நேம் இது வந்து நீங்கள் கம்பல்சரி தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ ரேஷன் ஷாப்பில் இலவச பொருட்கள் வந்து கொடுப்பாங்க இல்லையா, அது வந்து என்னென்ன பொருள் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. வந்து அரிசி கோதுமை அப்படின்றது பார்த்திங்கன்னா ரெண்டுமே இலவச பொருளாக கொடுப்பாங்க. சில இடங்களில் பருப்பு அப்படின்றது கொடுப்பாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ரேஷன் கார்டு டைப் வந்து எத்தனை டைப் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து ஒரு 5 டைப்பாக வந்து இருக்குது. இது நம்ம ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த 5 டைப்புக்கு உண்டான அப்ரிவேஷன் பார்த்துக்கோங்க. அது போக அந்த 5 கார்டுலேயுமே என்னென்ன பொருட்கள் கொடுக்குறாங்க, என்னென்ன சலுகைகள் இருக்குது இப்போன்றது பார்த்துக்கோங்க. அதேமாதிரி இப்போ நம்ம சேல்ஸ்மேனுக்கு வந்து இன்டர்வியூ போயிட்டு இருக்கிறதுனால சேல்ஸ்மேனோட அந்த ஜாப் நேச்சர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ சம்பளம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்காங்க. ஸோ 6500 சம்பளம். அதே மாதிரி வேலை வந்து பார்த்தோம் அப்படின்னா பில்லு வந்து பார்த்திங்கன்னா போடுற வேலை தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கேட்டிருக்காங்க. அது போக வந்து பார்த்தோம் அப்படின்னா 35 கிலோ அரிசி அப்படின்றது எந்த கார்டுதாரருக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸும் வந்து கேட்டிருந்திருக்காங்க. ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி இப்போ உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் வந்து இப்போ நம்ம வந்து மொபைல் ஆப்லேயே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அந்த மொபைல் ஆப்போட நேம் என்ன, டிஎன்பிடிஎஸ் இந்த மாதிரியும் கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ இன்றைக்கி வந்து என்னென்ன பொருட்கள் வந்து ரேஷன் ஷாப்பில் இருக்குது அப்படின்னு நீங்கள் மொபைல் ஆப்லேயே வந்து செக் பண்ணிக்கலாம். எவ்வளோ குவான்டிட்டி வந்து அவைலபிள் இருக்குன்றது நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மொபைல் ஆப்போட நேம் என்ன அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து வந்து என்ன இம்பார்ட்டன்ட் கேட்டிருக்காங்கன்றதை பார்க்கலாம். இப்போ அடுத்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ் ரிலேட்டடாக கொஸ்டின் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ வந்து அதாவது சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த 3 உண்மைகளை வந்து என்ன சொல்லுது, 3 கருத்துன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இரட்டை காப்பியம் வந்து எதை சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து தமிழ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஸ்டின் கேட்டாங்க. அதே மாதிரி திருக்குறளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு திருக்குறள் சொல்லி அதற்கான விளக்கத்தை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸ். ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக நம்ம கேட்டோம் அப்படின்னா அதை என்ன மாதிரி ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக கேட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ அதாவது ஒரு இம்பார்ட்டண்டான ஈவெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர் நடந்திருக்கு அப்படின்னா அதனுடைய வருடங்கள் கேட்குறாங்க. இல்லைன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரூரல் அதாவது முகல்ஸை பற்றி கொஸ்டின்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி டெல்லி சுல்தான்கள் பற்றி கொஸ்டின் வந்து அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக வந்து இம்பார்ட்டன்ட் அப்போ பாபரை பற்றி கேட்குற அந்த மாதிரி கொஸ்டின் ரிலேட்டடாக வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து கேட்டிருக்காங்க. தமிழில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செட் ஆஃப் டைப் ஆஃப் கொஸ்டின் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இப்போ ரேஷன் கடை சம்மந்தமாக பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கடை, அதாவது ONORC அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதோடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கூட கேட்கலாம் அவங்களுக்கு. அப்போ ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கடை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லணும். ஸோ அது எப்போ வந்து லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2019 ஆகஸ்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து வருடங்கள் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி TNCSCயோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்ற மாதிரியும் கொஸ்டின்ஸ் வந்து வர வாய்ப்புகள் கேட்டிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷன் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அதையுமே வந்து பார்த்துக்கோங்க. TNCSCயோட ஃபுல் ஃபார்ம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதே மாதிரி வந்து இப்போ நம்ம ரேஷன் கார்டு வந்து நீங்கள் புதுசாக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா என்ன வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ www.tnpds.gov.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ மொபைல் நம்பர் எதுவும் நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் அங்கே நியர்பை அதாவது உங்களுடைய தாலுக்கா ஆஃபீஸில் போய் தான் மொபைல் நம்பர் வந்து அப்டேட் பண்ண முடியும். ஸோ வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. இங்கே தாலுக்கா ஆஃபீஸில் போய் தான் மொபைல் நம்பர் அப்படின்றத நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 38. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்ஸ் மாதிரி கொஸ்டின் கூட எடுத்துக்கலாம். அதேமாதிரி இந்த கட்டுனரோட பணி என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ கட்டுனர் பணி வந்து பார்த்தீங்கன்னா உதவியாளர், இந்த பேக் பண்ணுறது இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லணும். ஸோ அதேமாதிரி நெல் ஆராய்ச்சி மையம் வந்து எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆடுதுறையில் வந்து இருக்குது. எந்த வருஷம்னு கேட்டாங்கன்னா 1985 அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். ஆரம்பிக்கப்பட்ட வருடம் கேட்டாங்கன்னா 1985. அதேமாதிரி இந்த மிஷின் இருக்கு இல்லையா, பில் போடக்கூடிய அந்த மிஷினோட நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது EPOS அப்படின்ற மாதிரி வரும். POSோட ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்கள் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லணும். இப்போ மெயினாக வந்து உங்களுடைய கார்டு ரேஷன் கார்டு பார்த்துக்கோங்க. ரேஷன் கார்டில் என்ன டைப் ஆஃப் கார்டில் இருக்குது, நீங்கள் என்னென்ன பொருள் வந்து வாங்குறீங்க, அதேமாதிரி ரேஷன் கடையில் என்னென்ன பொருள் மொத்தமாக கொடுக்குறாங்க அதனுடைய விலைப்பட்டியல் இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி ரேஷன் ஷாப்போட ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ரிலேட்டட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவிலே வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை பற்றின முழுமையான தகவல் அப்படின்றது கொடுத்துருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம பார்த்துருக்கோம். நேற்றுக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நேற்று போன சப்ஸ்கிரைபர் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு மேஜர் அவங்களுடைய ஃபீட்பேக்கும் பார்த்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து மிக்ஸ் பண்ணியே பார்த்துருக்கோம். ஸோ மேஜராக வந்து உங்களுடைய மாவட்டத்தை பற்றி பார்த்துக்கோங்க. மாவட்டத்தில் என்ன ஃபேமஸாக இருக்குது அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் நேம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பிரசிடெண்ட்டோட நேம் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி தமிழகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் நேம் அப்படின்றது பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் நேம் அப்படின்றது கேட்குறாங்க. இந்தியா லெவலில் பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட் நேம் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரிலேட்டாக கேட்குறாங்க. ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா ஒலிம்பிக் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா ரீசெண்டாக அதை வந்து ஒலிம்பிக் முடிஞ்சிருக்கு. ஸோ அது ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.